உம்ராவுக்காகவோ மக்கா வந்ததும் முதலாக உம்ராவை நிறைவேற்றுவதற்கு தவாஃப் செய்வார்கள். தவாஃப் செய்யும் போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் 3 சுற்றுக்கள் வரை வேகமாக நடப்பார்கள். அந்த 3 சுற்றுக்களுடைய அந்த துவக்கத்தினுடைய 3 சுற்றுக்களிலும் வலது தோல் புஜம் தெரிவதை போன்று கம்பீரமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் 3 சுற்றுக்களில் நடப்பார்கள். பிறகு உள்ள 4 சுற்றுக்களை யதார்த்தமான நடைகளில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த தவாஃபை நிறைவேற்றுவார்கள். தவாஃப் நிறைவேற்றியதற்கு பிறகு 2 ரக்அத்துகள் மகாமே இப்ராஹீமிலே நின்று தொழுது பிறகு சஃபா மர்வா இடையே தொங்கோட்டம் ஓடுவார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காபாவை சுற்றி வரும் பொழுது முதல் 3 சுற்றுக்களில் ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து அவர்கள் துவங்கி ஹஜ்ருல் அஸ்வத் வரை ஒரு சுற்றை நிறைவேற்றுவார்கள். அவ்வாறு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காபாவை சுற்றும் பொழுது 3 சுற்றுக்கள் வரை வலது தோல் புஜத்தை திறந்தவர்களாக அந்த 3 சுற்றுக்களையும் கம்பீரமாக ராஜநடையோடு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். பிறகு 3வது சுற்று முடிந்ததற்கு பிறகு தோல் புஜத்தை மீண்டும் மறைத்தவர்களாக 4 சுற்றுக்களை சுற்றி 7 சுற்றுக்கள் தவாஃபை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். பிறகு சஃபா மருவாவுக்கிடையே சுற்றி வரும்போது பதுருல் மசீல் என்று சொல்லக்கூடிய, அதாவது இன்று பச்சை விளக்காக அடையாளமிட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை கடந்து செல்லும் போது மட்டும் சஃபா மருவாவிலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உதித்தவர்களாக வேகமிட்டு அவர்கள் நடந்து செல்வார்கள், கடப்பார்கள் என்று முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ராஜநடையோடு கம்பீரத்தோடு தன்னுடைய வலது புஜத்தை அவர்கள் திறந்த மேனிக்கு 3 சுற்றுக்களாக அவர்கள் மக்காவிலே சுற்றி வந்தார்கள் என்று சொன்னால், எந்த குஃபார்கள் மக்காவிலிருந்து அவர்களை அடிமைப்படுத்தி அல்லாஹுடைய தூதர் அவர்களையும் ஏகத்துவ கலிமத்துகளை ஏற்ற சஹாபாக்களையும் விரட்டி அனுப்பினார்களோ அதே தேசத்திலே மீண்டும் அவர்கள் ராஜநடையோடு நடக்கக்கூடிய ஒரு அடையாளமாகத்தான் குஃபார்கள் எல்லாம் அவர்களுக்கு அடிபணிந்து அடிமைப்படுத்தியவர்கள் அடிமையாக்கப்பட்டதற்கு பிறகு மக்கா சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு ஃபதஹே மக்காவிலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தோல் புஜத்தை வலது தோல் புஜத்தை அவர்கள் திறந்த மேனிக்கு ராஜநடையோடு 3 சுற்றுக்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தவாஃபிலே சுற்றினார்கள் என்ற அந்த பின்னணியினுடைய வரலாறை நாம் தெரிந்து கொண்டோம். அதே போன்று தவாஃப் செய்வது, சஇ செய்வது என்பது உம்ராவுடைய அமலை போன்று அல்லாஹுடைய கிருபையால் ஹஜ்ஜி செய்யக்கூடிய முறை தினந்தோறும் ஃபஜருடைய தொழுகையில் பயானாக நிறைவேற்றப்பட்டது. இப்படி படைக்கப்பட்ட ஒரு கிதாபாக அல்லாஹுடைய கிருபையிலே நாம் வெளியிட இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜினுடைய பின்னணி என்ன, அது எதனால் நம்ம மினால போய் தங்குறோம், எதனால அரஃபாவுக்கு போறோம், எதனால முஸ்தலிஃபாவுக்கு போறோம், எதனால குர்பானி கொடுக்கிறோம், இந்த நடைமுறை என்பது எப்படி நமக்கு வந்தது, அது எந்த வரலாற்று பின்னணியை தாங்கியது என்ற அந்த இன்ஷா அல்லாஹ் வரலாற்றோடு அடுத்தடுத்த